மற்றபடி உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஓகே சூட்டாக ஆகும். அதாவது புதன் அப்படிங்கிறது நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ கடன் சீக்கிரமாக அடையணும், இந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரே ஒரு தீர்வு குலதெய்வம் தான். அதாவது பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கும் கடன் சீக்கிரமாக அடையிறதுக்கும் குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் சொல்கிறேன், அதை செஞ்சுடுங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் பக்காவாக ஆகிடும். இப்போ நடந்துருக்கிற தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. இது நம்ம பெரிய அளவு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை கையில் எடுக்கணும். 5ஆம் பாவம் இஷ்யூவாக இருக்கிறதுனால அந்த 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா ஸோ 10ஆம் பாவம் அந்த கடன் சார்ந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு கடன் சீக்கிரமாக அடைஞ்சிடும். ஓகேவா சார்? குலதெய்வம் கோயிலில் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சீக்ரெட்டும் ஸோ அந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் அது குரோத் ஆகிறதுக்கும் அதுக்கு ஒரு மூலிமா சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ணணும். அதை மட்டும் பண்ணிட்டுங்கன்னா ஸோ இந்த ரெண்டும் ஆக்டிவேட் ஆகிடும். கடன் சீக்கிரமாக அடைஞ்சிரும். இந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அந்த வீடு சம்மந்தமான விஷயம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்.